அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். அல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுவோம். ஆமேன். நம்முடைய தேவன் நல்லவர். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவான். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவான். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. நம்பிக்கையில்லா நிலையானதோ விசுவாசம் உன்னில் குறைவானதோ. நம்பிக்கையெல்லாம் நிலையானதோ விசுவாசம் உன்னில் குறைவானதோ. அற்புதர் உனக்குள் இருக்கின்றார். அதிசயம் செய்வார் நீ கலங்காதே. அதிசயம் செய்வார் நீ கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. நாங்கள் அறியாததும் எங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்து வருகிற, இன்னமும் செய்ய இருக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, இந்த 5வது மாதத்தின் 5வது நாளிலே தேவ சமூகத்தில் நாங்கள் அனைவரும் கூடி வந்து உம்மை பாடி மகிமைப்படுத்தி உம்முடைய முகத்தை தேடி உம்மை நாடி வந்திருக்கிறோம். இதோ மாம்சமான யாவருக்கும் தேவன் என்று சொன்னீரே, இப்போதும் மாம்சமான எங்கள் தேவனாய் இருக்கிறவர் உம்முடைய வார்த்தையின் மூலமாய் வசனத்தின் மூலமாய் எங்களோடு பேசும்படி எங்களை ஒரு விசை கூட தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உங்களுக்குள்ளே இருக்கும் கர்த்தர் யார் என்று இந்த நாளிலும் ஒரு விசை தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்கள் சிந்தையை ஒருமுகப்படுத்தும். உடைய வார்த்தை எங்கள் இதயம் அன்று ஏற்றுக்கொள்ளட்டும். அந்த வார்த்தைகள் எங்கள் இதயத்தில் பதிந்திருக்கட்டும். தொடர்ந்து எங்கள் வாழ்விலே அது நல்ல பலனை கொடுக்கட்டும். கர்த்தர் அப்படி செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மீண்டும் இந்த வசனத்தை வாசிக்கிறேன். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். பிரைஸ் காட். நம்முடைய தேவன் எங்கே இருக்கிறார்? எனக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். நமக்குள்ளே இருக்கிற நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் வல்லமையும் பராக்கிரமுமான தேவன். பிரைஸ் காட்.
சாதாரண ஒரு தெய்வத்தை நாம் ஆராதிக்கவில்லை. ஆபிரகாமிடத்தில் தன்னை அவர் காண்பிக்கும் பொருட்டு ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் அவர் சொல்லுகிறார், ஆபிரகாமுக்கு 99வது வயது வந்த பொழுது அவனை பார்த்து அவர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. வல்லமை மாத்திரமல்ல, சர்வ வல்லமையும் நாம் தேவனிடத்திலே உண்டு. Praise God. அவர் பராக்கிரமம் மான தேவன். அல்லேலூயா. வல்லமையும் பராக்கிரமமான தேவன் என்று அவர் நமக்கு வாக்குரைத்திருக்கிறார். இந்த தேவன் எத்தனை பேர் சொல்வீர்கள், என்னுடைய தேவன்? கைகளை இதயத்தில் வைத்து சொல்லுங்கள், இந்த தேவன் என்னுடைய தேவன். ஆமென். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஆமென். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய முதலாவது நிருபத்திலே எழுதும் பொழுது இப்படி சொல்லுகிறார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னில் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. என்னில், பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுங்க, உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மில் இருக்கிற இந்த தேவன் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள தேவனாய் இருக்கிறார். 2 நாளாகமம் 20வது அதிகாரம், 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தேவன் வல்லமையும் பராக்கிரமமான தேவன். ஆனாலும் எந்த ஒரு மனுஷனையும் புறம்பே தள்ளாது இருக்கிற ஒரு தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய தகப்பனார் எங்க வீட்டில் 21 தெய்வத்தை வைத்து வழிபட்டார்கள். ஒவ்வொரு நாளும் காலையில் அந்த இந்து முறைப்படி ஸ்லோகத்தை சொல்லி என்னுடைய தாயார் பூஜை பண்ணுவார்கள், குளித்து விட்டு வந்து ஈரச்சேலையோட. அப்படி ஒரு தெய்வ பக்தி நிறைந்த ஒரு குடும்பம். இது போதாமைக்கு நம்முடைய நாட்டில் இருக்கிறதான தெய்வங்கள் எல்லாம் வழிபட்டு தேடி முடிவில் எந்த ஒரு நன்மையும் எந்த ஒரு சுகமும் கிடைக்க பெறாத நிலையில என்னுடைய தகப்பனார் தற்கொலை செய்யும்படியாக முடிவெடுத்தார். என்னுடைய வீட்டினுடைய நிலைமை என்னவென்றால், அன்றைக்கு 1960வது ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் வீட்டில் சமையல் செய்வதற்கு அந்த சோறாக்குவதற்கு ஒரு சட்டி, அலுமினிய சட்டி, அலுமினிய பாத்திரம்,
குடிப்பதற்கு அலுமினிய டம்ளர், சாப்பிடுவதற்கு 2 அலுமினிய தட்டு. இதுதான் அன்றைய நிலைமை. என்னுடைய தகப்பனாருடைய வியாதி நிமித்தம் எல்லாவற்றையும் விற்று தீர்த்து நோய் சுகமாகட்டும் என்று சொல்லி வீட்டையும் விற்று தோப்பையும் தென்னந்தோப்புகளையும் விற்று இருந்த ஆடை ஆபரணங்கள் எல்லாம் விற்று ஒன்றும் மாற்றமில்லை. இந்த சூழ்நிலையில தான் என்னுடைய தகப்பனார் தற்கொலைக்காக முடிவெடுத்தார். இந்த சூழ்நிலையில நான் தற்கொலை பண்ணினால் என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளைகளுடைய நிலையும் என்ன ஆகும் என்று சொல்லி சிந்தித்த என் தகப்பனார், அவருடைய மனதிற்கு அன்றைக்கு தெரிந்தது, இன்றைக்கு ராத்திரி என் மனைவியையும் பிள்ளைகளையும் கொலை செய்துவிட்டு வெற்றி போட்டுவிட்டு அதன் பின்பு நான் இந்த வீட்டிலே தூக்கு கயிற்றிலே தற்கொலை பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி முடிவு செய்தார். இதற்கடையில் அவருடைய மனதிலே ஒரு எண்ணம் தோன்றிற்று, எத்தனையோ தெய்வங்களை வழிபட்டோமே, ஒன்றாக நம்முடைய நிலைமை மாற்ற முடியலையே, டாக்டர்களும் வைத்தியம் பார்த்துவிட்டு நீ எப்படி உயிரோடு இருக்கிறாய் என்பதே எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது சொல்லிவிட்டார்கள். உனக்கு வைத்தியம் பார்த்தும் செலவு செய்தும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லிவிட்டார்களே. இந்த நிலைமையில மனைவியும் பிள்ளைகளையும் கொலை செய்துவிட்டு தூக்கு கயிற்றுக்கு ஆயத்தம் பண்ணின என்னுடைய தகப்பனார் பகல் வேளையில வீட்டின் மாடியிலே கதவு ஜன்னல்கள் எல்லாம் அடைத்து விட்டு தரையில உட்கார்ந்து கொண்டு, கடவுளே, என்னுடைய கடைசி ஒரு ஆசை இந்த உலகத்தில் ஒரு மனிதனை தூக்கு கயிற்றிலே கொண்டு போனால் கடைசி ஆசை என்ன என்று சொல்லி கேட்டு அவனுடைய ஆசையை நிறைவேற்றி கொடுத்து அதற்கு அப்புறமாக அந்த தூக்கிலே இடுவார்கள் அல்லவா. கடவுளே, என்னுடைய ஆசை எல்லாம் வேற ஒன்றுமில்லை, உண்மையான தெய்வத்தை அறிந்து கொண்டு என் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். அப்படி உண்மையான தெய்வத்தை அறியவில்லை என்றால் இன்றைக்கு நான் செய்ய போகிற அந்த கொலை பாதகம் அந்த தெய்வத்தை தான் சாரும் என்று சொல்லி மேல் வீட்டறையில் உட்கார்ந்து புலம்பிக் கொண்டிருந்த அவருடைய கண்களுக்கு முன்பதாக பகல் வேளையில ஜன்னல் கதவு பூட்டப்பட்டிருக்கிற அந்த இருட்டு அறைக்குள்ளே வெளிச்சம் தோன்றி அந்த வெளிச்சத்தின் மத்தியில் ஒரு கரம் காட்சி கொடுத்திருக்கிறது. என்னவென்று உற்று கவனித்த பொழுது, நான் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, உனக்காக உன்னுடைய பாவத்திற்காக சிலுவையிலே மரித்து இரத்தம் சிந்தி உன் பாவத்தை மன்னித்திருக்கிறேன், இனி பாவம் செய்யாத என்று சொல்லிட்டு இயேசுவை பார்க்கவில்லை. அந்த குரல் மாத்திரம் தொனித்தது. அப்படியானால் நான் கடவுளே என்று சொல்லி கூப்பிட்டு உண்மையான தெய்வத்தை காண வேண்டும் என்று சொல்லி கேட்ட என் குரலுக்கு, நீர்தான் உண்மையான தெய்வமா என்று கேட்டுவிட்டு, நீர் ஒரு உண்மையான தெய்வமா இருப்பீரானால் எனக்குள் இருக்கிற இந்த வியாதியை நீக்கும், இந்த காந்தலை எடுத்து போடும், இந்த வேதனையை மாற்றும் என்று, கடவுளே நீர் இதை செய்தால் நீர் உண்மையான தெய்வம் என்பதை நான் நம்புவேன் என்று சொல்லி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அவ்வளவுதான். அவர் பேசி முடித்த உடனே அதிலிருந்து ஒரு வல்லமை ஒளி பாய்ந்து வந்தது. அவ்வளவுதான். அவரை தொட்ட உடனே
அவருக்குள் இருந்ததான வேதனை, காந்தல், எரிச்சல் எல்லாம் மறைந்து விட்டது. அல்லேலூயா. இப்படித்தான் என்னுடைய தகப்பனார் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அருமையானவர்களே, சாமியாடி குறி சொன்னவர், பல தெய்வங்களை வழிபட்டவர், மந்திரவாதம் செய்து அநேக கிரியைகளை செய்தவர், இந்த கடைசி நேரத்தில் ஆண்டவர் இயேசு பேசினது நிமித்தமாக தன் வாழ்க்கையை இவர்தான் என்னுடைய குல தெய்வம் என்று அன்றைக்கு சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அருமையானவர்களே, அன்றைக்கே அப்பொழுதே அந்த வல்லமை, அந்த பவர் என் தகப்பனார்க்குள்ள இருந்த பலவீனத்தின் அந்த நுரையீரலை வாந்தி பண்ண, ரத்தமாய் வாந்தி பண்ணின அந்த நிலையை அந்த நிமிஷத்திலே மாற்றி போட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த இயேசு வல்லமை உள்ளவர். நீங்கள் வழிபடும்படி வந்திருக்கிற இந்த ஆண்டவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள தேவன். பிரைஸ் காட், பிரைஸ் காட். எனவேதான் அவருடைய வார்த்தைகள் அடங்கிய இந்த வேதத்தை இந்த உலகத்தில் எழும்பின எத்தனையோ மனிதர்கள் அழிக்க வந்தார்கள். இதுவரை இந்த வேதாகமத்தை அழிக்க முடியவில்லை. இன்றைக்கும் இது நிலைத்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் அதிகமாக பிரிண்டு செய்யப்படுவது, அச்சகத்தில் அதிகமாய் அச்சடிப்பது இந்த பரிசுத்த வேதாகமம். அதிகமான மொழிகளிலே மொழிபெயர்க்கப்படுவது இந்த பரிசுத்த வேதாகமம். இதில் இருக்கிற சத்தியங்கள், வசனங்கள் இன்றைக்கும் அநேகரை மாற்றிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ சாட்சிகளை சொல்ல முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவரை உண்மையாய் தேடுகிற, உண்மையாய் நாடுகிற, உண்மையாய் அவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் அவர் தங்கி வாசம் பண்ணுகிற அன்பு தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 2 நாளாகமம் 20வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமமும் இருக்கிறது, ஒருவரும் என்ன செய்ய முடியாது, உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. அந்த அளவுக்கு வல்லமையும் பராக்கிரமமும் நம்முடைய ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க கொடுத்து வைத்தவர்கள். கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவான்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை நிறைந்த, அப்படிப்பட்ட பராக்கிரமம் நிறைந்த தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். பிரைஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளாக நீங்கள் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. யாருக்கு பிள்ளைகள்? வல்லமை உள்ளவருக்கு, பராக்கிரமம் உள்ளவருக்கு பிள்ளைகளாக, அவருடைய வார்த்தை கேட்கிறவர்களாக, கீழ்ப்படுகிறவர்களாக நாம் அவருக்கு முன்னே இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தம்பி செரு கூட்டத்தார் யோசபாத்துக்கு எதிராக எழும்பி வருகிறார்கள். அப்போதுதான்
யோசபாத் இந்த வார்த்தையை அறிக்கையிடுகிறார், ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி எதிர்த்து வந்த அவர்கள், அவருடைய நிலை என்ன ஆனது? 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதவியிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. உனக்கு எதிராய் எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். தேவனுடைய ஜனங்களா இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு எதிராய் ஒரு கூட்டமே எழும்பலாம். ஐயா பாஸ்டர், நான் உண்டியா இருக்கிறேன், நான் தனித்து விடப்பட்டவனா இருக்கிறேன், எனக்கு எதிராக இத்தனை பேர் எழும்பி எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், செய்கிறார்கள், பல காரியங்களை நடப்பிக்கிறார்கள் என்று ஒரு வேளை உங்க வாழ்க்கையில் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் 1 யோவான் 4:4 நாம் வாசித்தோம், உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையானவர்களே, அவர் செய்கிற காரியத்தை பார்த்தீங்களா? அவருக்கு வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது என்பதை நிரூபிக்கும்படியாக அவர் தம்முடைய பராக்கிரமத்தையும் வல்லமையையும் இந்த இடத்துல யோசபாத்துக்கு எதிராய் எழும்பின மோவாபியரும் அம்மன் புத்திரரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஆண்டவர் கலங்க பண்ணினார். என்ன செய்தார்? ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை எழும்ப பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சமாதானமாகத்தான் கூடி வந்தார்கள், எல்லாம் ஐக்கியமாகத்தான் வந்தார்கள். ஒருவர் பேசி இந்த யோசபாத்தினுடைய கூட்டத்தை எல்லாம் அழித்து விட வேண்டும், அவருடைய ராஜ்யத்தை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும் என்று பேசி முடித்து தான் வந்தார்கள். ஆனால் வந்த இடத்துல யோசபாத்தினுடைய ஜனங்கள் துதி செய்ய தொடங்கின போது, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அருமையானவர்களே, துதி செய்ய தொடங்கின உடனே எதிரிகளுக்குள்ளே பகைமையை கர்த்தர் ஏற்படுத்தி விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பாடுகிறது உங்களுடைய எதிராளியுடைய தலைகளை உடைக்கும். ஜீசஸ், glory to God. சும்மா பாடலையா, இங்க கைத்தட்டி பாடுகிறோம் என்றால் எங்களுக்கு எதிராக எழும்புகிற தீய சக்திகள், அந்தகாரத்தின் வல்லமைகள், சாத்தானுடைய திக்கணைகள், இந்த உலகத்தினுடைய துஷ்ட மனுஷனுடைய செய்கைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் தேர்ந்துவிடும். Praise Jesus. Amen. 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 அருமையானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், இந்த கிராமத்தில் நான் ஒண்டியாய் ஒரு நாள் காலை நேரத்தில் 6:30 மணிக்கெல்லாம் ஒரு பெரிய 50 பேருக்கு குறையாமல் என் வீட்டு முன்னாடி கூடிவிட்டார்கள். நான் முறைப்படி யாரிடத்துல பணம் கொடுக்க வேண்டுமோ, யாரிடத்துல அனுமதி கேட்க வேண்டுமோ எல்லாவற்றையும் முறைப்படி செய்து என் வீட்டு முன்னாடி பைப்பு மாட்டினேன். அவ்வளோதான், பஞ்சாயத்து தண்ணி வருவதற்கு. இதை அறிந்த இந்த ஊர் மக்கள் எழும்பினார்கள். நான் ஒண்டியாய் வாசல்ல நிற்கிறேன். அவர்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் தூஷணமான வார்த்தைகளை சொல்லி தூசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் ஒரு
கை வச்ச பனியனை போட்டுக்கொண்டு இப்படி கை கட்டி அவர்கள் பேசுகிறதையும் சொல்லுகிறதையும் கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டே இருக்கிறேன். ஒரு மனிதன் சொன்னார், இன்றைக்கு என்னால் அது மறக்க முடியல. டேய், உன்னைத்தாண்டா சொல்கிறோம், கல் மாதிரி நிற்கிறிய, உன்னைத்தாண்டா பேசுகிறோம், உன்னைத்தான் பேசுகிறோம். உனக்கு காது இல்லை, நாங்கள் சொல்கிறது கேட்கல. ஆனாலும் அமைதியாக பார்த்துட்டு இருந்தேன். ஒரு வார்த்தையும் மறுதரமாக எந்த வார்த்தையும் பேசல, என் தலையும் மாற்றல. கொஞ்ச நேரம் சூரியனை பார்த்து நாய் குலைச்ச மாதிரி அப்படித்தான் சொல்ல வேண்டியது இருக்குது. நல்லவங்க தான், ஆனால் அவங்களுக்குள்ள இருக்கிற சில காரியங்கள் பொல்லாதாய் அவர்களை மாற்றி விட்டது. அருமையானவர்களே, எல்லாம் கொஞ்ச நேரம் சத்தம் போட்டு என்னென்ன பேசணுமோ என்னென்ன செய்யணுமோ எல்லாம் சொல்லிவிட்டு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா கலைந்து போனாங்க. ஏன் சொல்கிறேன், உண்டியாக தான் இருந்தேன் அன்னைக்கு. வேற சபை மக்கள் இல்லை. புதுசாக அப்பந்தான் ஒரு சிலர் வர ஆரம்பித்தாங்க. அருமையானவர்களே, ஆனாலும் அந்த இடத்திலும் கர்த்தர் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அருமையானவர்களே, இந்த யோசபாத்துக்கு விரோதமாக 3 சேனை திரள் எழும்பிற்று. ஆனால் நடந்தது என்ன? 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இந்த யோசபாத்துக்கு விரோதமாய் எழும்பி வந்த இந்த 3 திரளான கூட்டத்தார் அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள். ஒருவரும் தப்பவில்லை. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென், 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 ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் வல்லமையும் பராக்கிரமம் உள்ள தேவன். பிரைஸ் காட். உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் இது நிலைத்திருக்கட்டும். எந்த பிரச்சனை ஆனாலும் சரி, எந்த மனுஷனை நான் பேசினாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நான் ஆராதிக்கிற தேவன் வல்லமையும் பராக்கிரமம் உள்ள தேவன். அறிக்கை பண்ணுங்க. அந்த நேரத்தில் அறிக்கை பண்ணணும். சத்துரு வெட்கப்படுவான், சத்துரு வெட்கப்படுவான். சும்மா சொல்லலைங்க, நீங்க அறிக்கை பண்ணி பாருங்க. சும்மா கேட்டுட்டு போகிறதுக்காக சொல்லப்படவில்லை. நீங்கள் அறிக்கை பண்ணி உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்திலும் ஜெயம் எடுக்கவே கர்த்தர் இந்த வார்த்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவன் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்க நீங்கள் இடம் கொடுத்திருக்கிறீர்களா? இதுவரைக்கும் கொடுத்திருந்தால் நல்லது. ஒருவேளை இதுவரைக்கும் கொடுக்காத இருந்தால் என்ன செய்யணும்? உபாகமம் 23வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 23:14. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவி கொண்டு அப்படியே சுற்றி வருகிறார். பாளையம் எனால் நீங்கள் தங்கி இருக்கிற உங்களுடைய குடியிருப்பை சுற்றிலும் ஆண்டவராகிய தேவன் அப்படியே உலாவி கொண்டு வருகிறார். அப்படி உலாவி கொண்டு வருகிறபடியினால் ஆகையால் அவர் நீ இருக்கிற அந்த இடத்திலே
அல்லது உன்னிடத்திலே அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு, அந்த எல்லையை விட்டு, உன் வீட்டை விட்டு, உன்னை விட்டு அவர் போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப என்ன வேணும்? ஆண்டவர் நம்மோடு இருக்கணும், நமக்குள்ளே இருக்கணும், நமக்குள்ளே வாசம் பண்ணணும், நம்மை நடத்தணும், நம்மோடு இருந்து கிரியை செய்யணும், நமக்காக யுத்தம் பண்ணணும், நமக்கு பதிலாக அவர் எழும்பணும். அப்படின்னா நாம் என்ன செய்யணும்? சுத்தமான வாழ்க்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் சுத்தமா இருந்தால் போதாது, நம்மை சுற்றிலும் ஒரு சுத்தம். பிரைஸ் காட். உன் பாளையம் சுற்றிலும், நீ வசிக்கிற இடத்தை சுற்றிலும், உன் வீட்டு முழுமையும் சுத்தமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மில் இருப்பார் எப்போது? நாம் சுத்தமா இருந்தால், மனது சுத்தமா இருந்தால், நாம் இருக்கிற இடம் சுத்தமாய் வைத்துக் கொண்டால் அவர் வாசமாக இருப்பார், விட்டு போக மாட்டார். அசுத்தத்தை கண்டு, அருவருப்பை கண்டு, இந்த வசனம் சொல்லுகிறது, உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டு இருக்கிறார், ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் சுத்தமா இருக்கணும்? அவர் உனக்குள்ளே இருக்கணும், அவர் உனக்குள்ளே வாழணும், அவர் உன்னை நடத்தணும், உனக்காக அவர் ரட்சிக்கணும், உனக்காக சத்துருவை மடங்கடிக்கணும்னா நீ சுத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா. உன் வீடு சுத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு தம்முடைய சீடர்களோடு கூட இருந்தார். நம்மோடு கூட இருக்கிற இயேசு, அவரை நாம் எப்படி வைத்திருக்கிறோம் என்பதை இந்த வேதத்திலிருந்து கற்றுக்கொள்வோம். சீடர்களோடு இயேசு இருந்தார். வாசியுங்கள் மார்க்கு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 37, 38, 39. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதில் மேல் மோதிச்சு, கப்பலின் பின்னணையத்தில் அவர் தலையினை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் சீஷர்கள் இயேசுவை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, அழிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா? ஆமென், அல்லேலூயா. அப்பொழுது போதகராகிய இயேசு கிறிஸ்து எழும்பி காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு சீஷர்களுடனே இருந்தார். ஆனாலும் அவர்கள் போன அந்த பயணத்திலே, கடல் பயணத்திலே, கப்பலிலே அந்த கடல் கொந்தளித்தது, காற்று பலமாய் வீசிற்று, பிரச்சனை வந்தது. அருமையானவர்களே, ஆண்டவர் இருக்கிற இடத்திலும் பிரச்சனை வரத்தான் செய்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு இருந்த நிலை என்ன நாம் பார்க்கிறோம். அவர் கப்பலின் பின்னணையத்தில் பின்னாடி அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை?
யோசபாத்துடைய வாழ்க்கையில பிரச்சனை வரும் பொழுது யோசபாத்து துதி செய்தான், ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். ஆண்டவர் அவனுக்கு சத்துருக்களை எல்லாம் மடங்கெடுத்து ஜெயம் கொடுத்தார். இங்கே இயேசு சீசர்களுடன் இருக்கிறார். ஆனாலும் பிரச்சனை, கடல் கொந்தளிக்கிறது, வாழ்க்கையிலே தடுமாற்றம், பிரச்சனைகள், போராட்டங்கள். சோத்திரம். லூக்காலை நாம் வாசிக்கும் பொழுது 8ஆம் அதிகாரம் 22, 23, 24 நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த படகு நிரம்பத்தக்கதாக தண்ணீர் உள்ளே வந்து விட்டதாம். அந்த நிலையிலும் சோத்திரம் அவர் நித்திரையாக இருந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளவு பிரச்சனையா, வாழ்க்கைக்குள்ள பிரச்சனை, தடுமாற்றம், பயங்கர ஆபத்து, அழிவு சட்டத்திலே இருக்கிறது என்கிற நிலையில ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இயேசு அந்த இடத்துல படுத்து நித்திரையா இருக்கிறார், தூங்கிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை தூங்க விட்டதினால, அவரோடு பேசாம இருந்ததுனால, அவரோடு துதி செலுத்தாம இருந்ததுனால, அவரை மகிமைப்படுத்திக் கொண்டு இல்லாமல் இருந்ததுனால, அவரை உயர்த்தாம இருந்ததுனால, அவருக்கு நமக்கும் அந்த தொடர்பு அச்சுப்பனதினால அவர் அமைதியாகிவிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதன் பின்பு பிரச்சனை வந்த உடனே இயேசுவே போதகரே கவலை இல்லையா? இன்னைக்கு அநேகர் அப்படித்தான். அது வரைக்கும் ஜெபம் பண்ண மாட்டாங்க, அது வரைக்கும் ஆராதனைக்கு வர மாட்டாங்க, அது வரைக்கும் இயேசுவை கூப்பிட மாட்டாங்க, அது வரைக்கும் வேதத்தை வாசிக்க மாட்டாங்க. பிரச்சனை வரும் பொழுது இயேசுவே, ஆண்டவரே, என் தெய்வமே எனக்கு இறங்கும் கூப்பிடுவாங்க. இந்த வசனத்தை மாறி சீசர்ல மாறி நீ ஆண்டவர் கூப்பிட்டு கொண்டே இருப்பாயானால் அவர் நித்திரைக்கு போயிருக்க மாட்டாரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை நித்திரை பண்ண வைத்தது என்ன? அமைதியான சூழ்நிலை. நீ அமைதியாக இருந்தால் உன்னோடு இருக்கிற கர்த்தர் அமைதியாக இருப்பார், தூங்கி விடுவார். எதையும் காண முடியாது, எதையும் அவர் செய்ய முடியாது. ஆகவே நீ விழிப்புள்ளவளா எப்பொழுதும் 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 என்னாலும் அவரோடு கூட உறவாடுகிற ஒரு நபராய் நீ இருப்பாயானால் ஆண்டவர் இயேசு உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் எழும்பினார். 39:4-39 வாசிக்கிறோம். காற்றை அதட்டி இறையாதே, அமைதலா இரு என்று சொன்னார். காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க இயேசுவை அமைதியா இருக்க விடாதிருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் பாருங்கள், 62ஆம் அதிகாரம், ஏசாயா 62ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசியுங்கள். அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி அந்த எருசலேமை பூமியின் மேல் புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் என்ன செய்ய விடாதிருங்கள். அவர் இதை செய்து முடிக்கிற வரைக்கும் நீங்க என்ன செய்யாதுங்க, அமர்ந்திருக்க விடாதிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிக்கோங்க. இயேசுவை அமைதியா இருக்க விட மாட்டேன், அமைதியா இருக்க விட மாட்டேன். ஆண்டவருடைய சமூகத்தில் சோத்திரம் அவரோடு பேசிக்கிட்டே இருப்பேன், அவரோடு கூட அவரை பாடிக்கொண்டே இருப்பேன், அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பேன், அவரோடு கூட பேசிக்கொண்டே இருப்பேன், அவரோடு கூட நான் உறவாடிக்கொண்டே இருப்பேன், அவரோடு கூட நான் தொடர்பு கொண்டே இருப்பேன். இந்த முடிவு எடுத்துக்கோங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
நீங்கள் பிரச்சனைக்குள்ள அகப்பட மாட்டீங்க. பிரச்சனை வந்தாலும் அது பனியை கண்ட சூரியனை கண்ட பனி போல விலகி போயிடும். பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, ஆபத்து வந்தது தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய கார் 6 முறை பல்ட்டி அடித்தது உண்மைதான். ஆனாலும் அத்தனை பேரையும் ஒருவரை தவிர நாங்கள் 6 பேரும் மீண்டும் கர்த்தருக்கு பணி செய்யும்படியாய் எங்கள் ஜீவனை அருமையாக எண்ணி சுகமாய் கொண்டு வந்து இன்றைக்கு ஓராண்டு முடிய போகிறது. ஹல்லேலூயா. வருகிற 18ஆம் தேதி அதற்காக ஒரு ஸ்தோத்திர பலி ஜெபத்தை என் வீட்டில் நான் வைத்திருக்கிறேன். நாங்கள் குடும்பமாக ஜெபிக்கும்படியாக என் பிள்ளைகளுக்கு நான் கட்டளை கொடுத்திருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர். இதை பற்றி ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்லுகிறார் பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் வாசிக்கிறோம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார். இயேசு சொன்ன ஓமையின் கருத்தை நாம் பிடித்துக் கொள்வோம். அந்த ஓமையில அவர் என்ன சொல்கிறார்? அந்த பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அந்த நியாயாதிபதி எப்படிப்பட்டவனாம்? தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை ஒருவரையும் மதிக்காதவனுமாய் இருந்தான். யார் வந்தாலும் சரி, இவன் தானே, மதிக்க மாட்டான். எவ்வளவு பெரிய ஆளா வந்தாலும் சரி, வணக்கம் சொல்ல மாட்டான், வாங்கன்னு சொல்ல மாட்டான், மதிக்கவே மாட்டான். மதிக்காத அவனை எப்படி நியாயாதிபதியா வச்சாங்கன்னு தெரியல. அவங்க தானே வைக்கணும், அந்த மனுஷர் தான், ஊரார் தானே வைக்கணும். அவன் ஐஸ்வர்யவான், அவன் கணத்தை பெற்றவனா இருந்தான். ஆகவே அவனை நியாயாதிபதியா வைத்தார்கள். கடவுளுக்கும் பயப்பட மாட்டான், மனுஷனையும் மதிக்க மாட்டான், அவன் தான் நியாயாதிபதி. ஒரு நாள் இந்த மனுஷனிடத்துல அந்த பட்டணத்தில் இருந்த ஒரு விதவை வந்து, ஐயா, எனக்கும் என்னுடைய எதிராளிக்கும் இருக்கிற இந்த காரியத்தில் நீங்க நியாயம் செய்யணும். நீங்க தானே நியாயாதிபதி, நீங்க மனுஷரை மதியாதவன்னு எனக்கு தெரியும், கடவுளுக்கு பயப்படாதவன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த பட்டணத்தில் உங்களை தவிர வேற யாரும் நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்படுத்தப்படவில்லை. அதனால உங்கள்கிட்ட வர்றேன், நியாயம் செய்யுங்க. 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 3 நாள் அல்ல, தொடர்ச்சியா ஒவ்வொரு நாளும் வந்து அந்த மனுஷனை காலையில வந்து தொந்தரவு பண்ணுகிறா. ஐயா, 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 என் எதிராளிக்கு இருக்கிற பிரச்சனை தீர்த்து வைங்க, என் எதிராளிக்கு இருக்கிற பிரச்சனை தீர்த்து வைங்க. சரிம்மா போ. அடுத்த நாள், என் எதிராளிக்கு இருக்கிற பிரச்சனை தீர்த்து வைங்க. போயிட்டா. அடுத்த நாள், என் எதிராளிக்கு இருக்கிற பிரச்சனை தீர்த்து வைங்க. ஒவ்வொரு நாளும் வந்து தொந்தரவு செய்கிறா, ஒவ்வொரு நாளும் வந்து சொல்றா, என்னடா இது, நான் யாரையும் மதிக்காதவனு தெரியும், தெரிஞ்சிருந்தோம் இவா கேட்ட வந்து இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாளே, விட மாட்டேங்கிறாளே. அவன் மனசுல தீர்மானிச்சான், இவளுக்கு எப்படியாவது நியாயம் செய்யணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இப்படித்தான் அலட்டணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காரியத்தில் எனக்கு நியாயம் செய்யாதபடிக்கு நான் உண்மை விட்டுறதில்லை. ஹல்லேலூயா. யாக்கோபு போராடினது போல, அன்னாள் போராடினது போல, ஓ கர்த்தருடைய சமூகத்தில் போராடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொந்தரவு பண்றீங்களா? இல்ல பாஸ்டர், 10 நாள் நான் சொல்லி பார்த்தேன், 10 நாள் ஜெபம் பண்ணி பார்த்தேன், 10 நாள் மாறி மாறி அதையே சொல்லிக்கிட்டே இருந்தேன், எனக்கே எரிச்சலா போச்சு பாஸ்டர், அதனால விட்டுட்டேன். அப்போ உங்களுக்கு நியாயம் கிடைக்காது. அல்லேலூயா.
நியாயம் உங்க வாழ்க்கையிலே வருகிற வரைக்கும், வெளிப்படுகிற வரைக்கும் ஆண்டவருடைய சமூகத்திலே தொடர்ந்து போய் தொந்தரவு செய்து கொண்டே இருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தொந்தரவு செய்த அந்த தொந்தரவு அவனால சகித்து கொள்ள முடியாம வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நம்மளை அலட்சிக்கிட்டே இருக்கிறாளே, விடமாட்டேங்கிறாளே. சரி போமா சொல்லிதான் பார்க்கிறோம், திரும்ப வந்துடுறா. எப்ப விடியுன்னு பார்த்துட்டு இருந்து வீட்டுக்கு வந்துடுறா. என்ன செய்யறது? இவளுக்கு ஏதாவது ஒரு நியாயம் செய்யாதபடிக்கு நான் சும்மா இருக்க முடியாது, அமைதியா இருக்க முடியாது, சுகமா இருக்க முடியாது. முடிவு பண்ணலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் சமூகத்தில் கர்த்தரை நோக்கி தொந்தரவு செய்யுங்கள். உங்கள் விண்ணப்பத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் 5ஆம் வசனத்தில் இருந்து நாம் வாசிக்கும் பொழுது 10ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் கேட்கிற நாம் வருந்தி கேட்கணும், வருந்தி கேட்கணும். சும்மா சாதாரணமா கேட்பது இல்லை, கெஞ்சி கேட்கணும், வருந்தி கேட்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த வார்த்தைகள் அந்த கேட்கிற அந்த காதுகளில் அந்த இரக்க சுபாவத்தை கொண்டு வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் அப்படித்தானே சொல்லுது. 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அந்தப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் அவர் நீடிய பொறுமையாக இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரவும் பகலும். அப்படி எத்தனை பேர் ஜெபம் பண்ணியிருக்கீங்க? அப்படி ஜெபம் பண்ணிட்டு எனக்கு பதில் கிடைக்கலன்னு சொல்லுங்க, ஆண்டவரை கேட்கலாம். ஹல்லேலூயா. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். படுக்கும் போதும் ஏசப்பா இந்த காரியத்தில் எனக்கு நியாயம் வேணும். சோறாக்குறீங்களா? இந்த காரியத்தில் எனக்கு நியாயம் வேண்டும். வேலை செய்றீங்களா? இந்த காரியத்தில் எனக்கு நியாயம் வேண்டும். ஏசப்பா படிக்கிறீங்களா? அந்த நேரத்தில் கூட இடைவெளி இருக்கிற நேரத்தில் ஏசப்பா இதில் நியாயம் எனக்கு வேணும். நம்ம விட மாட்டேன், உம்மை விட மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபு எப்படி ஜெபித்தான்? விடுதுப்பா, விடு. தூதன் சொல்லுகிறா, விட மாட்டேன். அந்த தூதன் யாக்கோபுடைய தொடை சந்து நரம்பை தொட்டானாம். வசனம் சொல்லி இருக்கிறது. தொடைச்சந்து நரம்பை தொட்டதினால அவன் நொண்டி நொண்டி நடந்தான் என்று இருக்கிறது. அருமையானவர்களே, அப்படி ஒரு பிரச்சனை அவனுக்கு வந்தாலும், வேதனை வந்தாலும், போராட்டம் வந்தாலும் யாக்கோபு ஜபத்தை விடல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபை போல போராடுங்க. சொல்லுங்க, பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க சிஸ்டர். ஆமென், ஆமென். வேதனை வந்தாலும், தூதன் எதிர்த்தாலும், பிரச்சனை வந்தாலும், தேவ சமூகத்தில் நீங்க இதை செய்கிற வரைக்கும், என்னை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் முடிக்க விரும்புகிறேன், நேரமும் ஆயிடுச்சு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை உண்மையாய் சிநேகித்து நேசித்து நீங்கள் அவருக்கு முன்பதாக உங்களை தாழ்த்தி வருந்தி கேட்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய வேண்டியதை செய்து முடிப்பார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த நேசம், ஸ்நேகம் சாதாரணமானதல்ல. அருமையானவர்களே,
ஒரு காரியத்தை, குறிப்பிட்ட காரியத்தை தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய மனைவி, புருஷன், தெரிந்தவர்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லுவார்கள். ஆனால் சில ரகசியங்களை, சில அந்தரங்கங்களை தன் அதிகமாக நேசித்து சிநேகிக்கிற நண்பர்களிடத்தில் மாத்திரம் சொல்வார்கள். நண்பர்களிடத்தில், சிநேகிதரிடத்தில், அதிகமாக நேசிக்கிற அந்த நண்பனிடத்தில் சொல்லுகிற விஷயங்கள் தாய்க்கோ, தகப்பனுக்கோ, மனைவிக்கோ, புருஷனுக்கோ, பிள்ளைகளுக்கோ தெரிய வரவே செய்யாது. சொல்ல மாட்டார்கள். அதனால தான் நான் சில நேரம் சொல்லுவேன், அவங்க மிகவும் நேசிக்கிற நபர் யாராவது இருக்காங்களா, அவங்கள்ட்ட போய் விசாரிங்க. அவங்கள பற்றி தெரியும், ஓரளவுக்கு தெரிய வரும். அல்லேலூயா. சும்மா சிநேகம் என்பது சாதாரணமானதல்ல. அந்த அளவுக்கு நாம் கர்த்தரை சிநேகிப்போமையானால் ஆண்டவர் நம்மிலே அன்பு கூர்ந்து எல்லா நிலைமையிலும் நம்மை மாற்ற வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அங்கே இந்த சாலமோன் ஞானி எழுதின இந்த உன்னத பாட்டில் நேசம் மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடியதா இருக்கிறது. அதன் தழல் அக்கினி தழலும், அதன் சுவாலை கடும் சுவாலையுமாய் இருக்கிறது. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டிலுள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். நேசம் அவ்வளவு வலிமையானது. இதைத்தான் கர்த்தர் நம்மிலே எதிர்பார்க்கிறார். அன்பு கூறுவதை காட்டிலும், பிரியமா இருக்கிறதை காட்டிலும், சிநேகம், நேசம், அவரை நண்பராய் மாற்றிக்கொள்ளுகிற தன்மை நமக்கு வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் தன்னுடைய மனதில் இருக்கிற காரியங்களை நமக்கு சொல்லுவார். இப்படி இருக்குது, நீ விழிப்பாயிரு, ஜெபம் பண்ணு, சோர்ந்து போகாத என்று அப்படி வார்த்தைகளை சொல்லி நம்மை தேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவ சமூகத்தில் இந்த சிநேகம் பாராட்டக்கூடிய விதத்தில் இயேசுவை நேசிக்கக்கூடிய ஒருவராய் நாம் மாறுவோம். கர்த்தர் நம்மை நிச்சயமாகவே நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். உனக்குள்ளே இருக்கும் கர்த்தர் பெரியவர், அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். கண்களை மூடுவோமா? கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாம். பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே. ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்த பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்த பெரியவர் எனக்குள்ளே. இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே. இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே. இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே. இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே. கண்களை மூடி
எனக்குள்ளே இருக்கின்ற பெரியவராயிருக்கிறவரே, வல்லமையும் பராக்கிரமும் உடையவரே, உமக்கு முன்பதாக நான் வந்திருக்கிறேன். அறிக்கை செய்வோம். இந்த வார்த்தையை அப்படியே அறிக்கை செய்வோம். வாயை திறந்து அறிக்கை செய்யுங்க. நமக்குள்ளே இருக்கிற தேவன் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள தேவன். ஒருவராயிலும் எதிர்த்திருக்க கூடாத அந்த வல்லமையும் பராக்கிரமத்தையும் உடையவராய் இருக்கிறார். சாதாரணவரை நாம் ஆராதிக்கவில்லை, சாதாரண ஒருவரை நாம் தொழுது கொண்டிருக்கவில்லை, அவருடைய சமூகத்துக்கு முன்பதாக நம் முழங்கால்களை முடக்கவில்லை. அந்த தெய்வத்திற்கு இடம் கொடுங்கள். உங்களை சுத்திகரிக்க ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, ஒரு விசை கூட என்னை கழுவும் ஆண்டவரே, இரத்தத்தினால் கழுவி அருளும் ஆண்டவரே, இரத்தத்தினால் கழுவி அருளும் ஆண்டவரே. நான் சுத்தமானவனாக சுத்தமானவளாக உமக்கு முன்பதாய் காணப்படும்படியாக பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவி அருளும் ஆண்டவரே. அப்பொழுது நான் சுத்தமாவேன். ஜீசஸ், உடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? சுத்தம் செய்யும் சுத்தம் செய்யும் அக்கினியே என் உள்ளத்தில் வாரும். சுத்தம் செய்யும் அக்கினியே என் உள்ளத்தில் வாரும். என்னை சுத்தம் செய்யும், என்னை சுத்தம் செய்யும். விண்ஜோதியாய் பிரகாசிக்க என்னை சுத்தம் செய்யும். எத்தனை பேர் கேட்குறீங்க? விண்ஜோதியாய் பிரகாசிக்க என்னை சுத்தம் செய்யும். மீண்டும், விண்ஜோதியாய் பிரகாசிக்க என்னை சுத்தம் செய்யும். என்னை சுத்தம் செய்யும், என்னை சுத்தம் செய்யும். விண்ஜோதியாய் பிரகாசிக்க என்னை சுத்தம் செய்யும். விண்ஜோதியாய் பிரகாசிக்க என்னை சுத்தம் செய்யும். பரிசுத்த பிதாவே, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்னேன். இந்த நாளிலும் நீர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள தேவன். நீர் எங்களுக்குள்ளே இருக்கிறவராக இருக்கிறீர். அந்த தெய்வம் தொடர்ந்து எங்களுக்குள்ளே இருந்து எங்களை நடத்த வேண்டுமானால் நாங்கள் சுத்தவான்களாக இருக்க வேண்டும். எங்கள் பாளையம் சுத்தமாக இருக்க வேண்டும், நாங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்தீர். ஏன்? உன்னை ரட்சிக்கவும், உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் நீ இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர். ஆமாண்டவரே, யோசபாத்துக்கு எதிராக 3 சேனை திரள்கள் எழும்பினாலும் அவன் சுத்தவானாக, உமக்கு முன்பதாக பரிசுத்தவானாக உம்மை தேடினபடியினாலே அவனுடைய எல்லைகளுக்குள்ளே, பாளையத்திற்குள்ளே நீர் உலாவி அவனுக்கு விரோதமாக எழும்பின சேனைகளை மடங்கடித்து ஒருவரும் தப்பி போகாமல் ஜெயத்தை கட்டளையிட்டீர் அல்லவா? அந்த தேவன் எங்கள் தேவராய் இருக்கிறீர். உமக்கு முன்பதாக நாங்கள் சுத்தவான்களாய் ஜீவிப்பதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். சுத்திகரித்து வழி நடத்தி அருளும். ஜெயத்தை பெற்று ஆசீர்வாதமாய் இந்த பூமியிலே வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய